வணக்கம் நண்பர்களே. நம்மள விட்டுட்டு போனவங்கள எப்படி நம்ம தேடி வர வைக்கிறது? அது யாராக இருந்தாலும் சரி. நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வர வைக்கணும் அப்படின்னா, நான் சொல்ற சூட்சுமத்த நீங்க பயன்படுத்தி இந்த பூஜைய செய்யுங்க. கண்டிப்பாக அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உங்கள தேடி வந்துருவாங்க. செவ்வாய்க்கிழமை அன்று துவாதசி திதியும், உத்திர நட்சத்திரமும், கன்னி ராசி இது 3ம் ஒன்றாக கூடி வர நேரம் பார்த்து இந்த பூஜையை நீங்கள் செய்யணும். நீங்கள் அதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. எந்த டைமில் இது 3ம் ஒன்றாக கூடுது அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. அது 3ம் ஒன்றாக கூடி வர டைமை பார்த்துக்கிட்டு நீங்கள் சகல படையிலும் போடணும். கிழக்கு முகமாக அமர்ந்து தலை வாழை இலை விரித்து பூ, பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காய் சகல படையிலும் வைத்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கோங்க. யார் விட்டுட்டு போனாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ அல்லது அழுக்கு துணி, முடி ஏதாச்சும் உங்களுக்கு தேவை. ஃபோட்டோ இருந்தால் உங்களுக்கும் எதிரில் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே ஆகர்ஷண மந்திரத்தை ஒரு 1008 உரு ஜெபிங்க. ஜெபித்த முடித்தவுடன் அந்த ஃபோட்டோவை பார்த்து 3 ஊது ஊதுங்க. பிறகு மஞ்சள் குங்குமம் எடுத்து அவங்க இறக்குற திசையை பார்த்து நீங்கள் ஊதி விடுங்க. இப்படி செய்தால் யாராக இருந்தாலும் சரி, அவங்க 11 நாள் அல்லது 21 நாளுக்குள்ளாரவே உங்களை தேடி வந்துடுவாங்க. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உங்களை தேடி வந்துடுவாங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய அந்த திதி, நட்சத்திரம், ராசி இது எல்லாம் ஒன்றாக கூடி வர தினத்தில் நீங்கள் பூஜை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த காரியம் சீக்கிரம் வெற்றியாகுமே தவிர, நீங்கள் மற்ற டைம் பூஜை பண்ணால் அது எப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள் சக்தியை பொறுத்து இருக்குது. ஒரு சில பேர் நாங்கள் எத்தனையோ பூஜை பண்ணோம் வெற்றி ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சக்தியை பொறுத்து தான் அந்த பூஜை வேலை செய்யும். எதாக இருந்தாலும் பார்த்து செய்யுங்க. நன்றிங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட ஃபோன் பண்ணி கேளுங்க. இல்லை நேரில் கூட வாங்க. நான் கண்டிப்பாக இதற்குண்டான விளக்கத்தை சொல்கிறேன். நன்றிங்க.